அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி நான் வந்து அழகான பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன் மக்களே. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அம்மா கூட சேர்ந்து இந்த பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இதை வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் அம்மா வந்து வதக்கி விட்டுற வேலையை நான் பார்த்துக்குவேன். ஒவ்வொரு பிரியாணிக்கு எவ்வளோ திங்ஸ் எல்லாம் போடணுமோ அதெல்லாம் எங்கள் அம்மா போடுவாங்க. நான் வதக்கி விட்டுக்கிட்டே இருப்பேன். கை வலிக்கையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போடுவேன் மக்களே. இப்போயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அம்மா கிட்ட. அது நல்ல இந்த மாதிரி சமைக்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. நான் இன்னொரு பாட்டு பாட போகிறேன் மக்களே. என்ன பாட்டுன்னா மயங்கிருவீங்க. நிலவண்ண கூரை இல்லாம நிலவெங்கு ஏது, மகவன தோழனுண்டோட தலைவர் மீது, மனமோ காணாலும் எல்லாமே தன்னாலே, தோல் சார்ந்து நோயி தன்னாலும் பொன்னேலே, நினைவாது நிதி கடந்தால் தலைமுடி வாசல் வரும், தலைமுடி நமக்காக நாள் வரும், தலகோதும் விளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாக விதையெல்லாம் வளர்க்கும் பொறும், கலங்காத நீ உணர்ந்துக்குள்ள, மரமாக விதையெல்லாம் வாழும் இங்க இல்ல, ரொம்ப பக்கம்தான் நிக்கிறே உன்னை நம்பி முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம நீரு ஒன்னோரோ கண்ணீரு, நிக்காம முன்னேறு, தன்னாரும் கண்ணீரு. இப்படி கரெக்டா? புதினா மட்டுமா? வெங்காயம் போட வேண்டாமா? வதக்காம இருந்தோம்னா நமக்கு நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிடும் மக்களே. இந்த வீடியோ பார்த்து ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுக்கு பிரியாணி எப்படி செய்யணும்னா இந்த வீடியோ பார்த்து செய். என் தங்கச்சி இருக்காங்கல்ல மக்களே, ரொம்ப சேட்டை பண்றாங்க மக்களே. தயிருக்கு அடிக்ட் மக்களே. இந்த தயிருக்கு அடிக்ட் மட்டும் தயிர்ல வந்து எல்லாம் பிரியாணி இந்த ரைத்தா வச்சோம்னா ரைத்தா மட்டும்தான் சாப்பிடுவா. அடுத்து ரைத்தா கழுவா, பிரியாணி சாப்பிடவே மாட்டா. அடுத்து எங்க அம்மா இல்லாட்டி அப்பா தான் அதை சாப்பிடணும். இல்லாட்டி அழுக வச்சு இவ்வளோ சாப்பிட வைக்கணும். இதுதான். அன்னைக்கு எங்க அம்மா பிரியாணி தான் பண்ணாங்க. அதுக்கு இவ்வளவு பர்த்டே, இன்னைக்கும் பிரியாணி தான். அன்னைக்கு அழ வைக்காம சின்ன பிள்ளைய பாவமே அப்படின்னு இது பண்ணாங்க மம்மி மக்களே.